இந்த 3 மணி நேரம் யோகா பயிற்சி 10 நாள் செஞ்சுட்டு 11ஆம் நாள் தான் ஃபைனல். இந்த 11 நாள் தொடர்ச்சியா பண்ணிருக்கோமா, பண்ற யோகம் ரொம்ப அருமையா ஆகுது. ஆசிரியர் ஆத்மான்னு சொன்ன உடனே தேகத்தை மறக்கக்கூடிய அனுபவம் கிடைக்குது. அதனுடைய இப்ப இந்த மீட்டிங்ல சொன்னாங்க, சேவைக்கான மீட்டிங்ல இந்த கோல்டன் சான்ஸ் கிடைச்சிருக்கு, கோல்டன் ஸ்திதியை உருவாக்குவதற்கான கோல்டன் சான்ஸ். அது எனக்கு நல்ல டச் ஆச்சு. அதனால உடனே அதை நான் இந்த குரூப்ல அதை மெசேஜ் பார்த்த உடனே நான் அதை சப்மிட் பண்ணேன். பாபா கொடுத்தாரு, நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு இன்னும் நல்லா இருக்கு பிரதர். யோகத்துல உட்காந்தாலே யோகத்துல மெகனத்தே இல்லை, ரொம்ப சகஜமா யோகா அனுபவம் ஆகுது. சரீரியாக முடியுது, தேகத்தை மறக்க முடியுது. நடந்தாலும் சுத்தினாலும் கூட பாபாவோட நினைவுல சத்திர சாயாவில முடியுது. ரொம்ப அருமையா இருக்கு பிரதர் அனுபவம். வாய்ப்பு பாபா கொடுத்தாரு. தினம் பயிற்சி பிரதர்கிட்ட கேட்டோம், தாராளமா வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. தினம் போயிடலாங்க. ஒரு 4 பேருமே எங்களோட 4-5 பேர் சேர்ந்தே பயிற்சி பண்ணாங்க. 3 மணி நேரம் உட்காந்து ஒரு 2-3 நாள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சது எங்களுக்கே தைரியம் வந்துருச்சு. கேமரா முன்னால நம்மளால உட்கார முடியுன்ற தைரியம் வந்துருச்சு. பண்ணோம். ஃபைனல் நல்லா எப்படி 3 மணி நேரம் போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. பிராக்டிக்கல் அனுபவம், யோகத்தினுடைய அனுபவம் சகஜமா இருக்கு. எந்த ஒரு கஷ்டம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் யோகா பண்ண முடியும். தோஷமான வாயு மண்டலத்துல கூட என்னால யோகா பண்ண முடியும். அந்த அளவு பவர், அந்த மனோபலம் அந்த கிடைச்சிருக்கு. அந்த யோக பலம் அந்த அளவு சேமிப்பாயிருக்கு. அதை நான் நல்லாவே அனுபவம் பண்றேன், உணர்றேன். அதுவில்லாம உட்கார முடிஞ்சுன்றது. ஏன்னா ஏற்கனவே 10 நாள் பிராக்டிஸ், ஏற்கனவே பயிற்சி பண்ணிட்டு உட்காந்ததுனால எங்களுக்கு அந்த ஃபைனல் அன்னைக்கு துளி கூட யாருக்குமே 4 பேருடைய அனுபவம் துளி கூட எங்களுக்கு அந்த ஏற்படலைங்க. தூக்கமெல்லாம் வரவே இல்லைங்க பிரதர். கண்களை திறந்துதான் உட்காந்துருந்தோம். அடுத்தடுத்து தேவை என்ன தேவையோ, என்ன சங்கல்ப தேவையோ அதுவே வந்துச்சு. ரொம்ப அருமையா அனுபவம் ஏற்பட்டுச்சு. அப்பப்போ அவங்களும் பாட்டு போட்டுட்டு கமாட்டி போட்டுட்டே இருந்தாங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கிறேன். கோடி கோடி நன்றி பாபான்னு சொல்லிட்டே இருக்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்ததுக்காக. வருஷம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தி கொள்வேன். 3 மணி நேரம் கண்கள் ஸ்திரமா உட்கார முடிஞ்சு. கண்ணு கூட அசையல. கண்கள் ஸ்திரமா இருந்துச்சு பிரதர். கண்ணு கூட அசையல. ஏற்கனவே பிரதர் ஒரு ஹிந்தியில எனக்கு அனுப்பியிருந்தார். என்னால் ஹிந்தியில பாணி படிக்க முடியும். ஹிந்தியில ஒரு பிரதர் வந்து முகில்னா அவரு தன்னுடைய இந்த இதை பத்தி சொல்லியிருந்தார், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தாரு, ஆரம்பத்திலே இந்த நிராகாரி ஆக்காரி சாக்காரி அந்த பயிற்சி பண்ணும்போதே பாபாட்ட உங்களை ஒப்படைச்சிடுங்க. இந்த பாபாட்ட உங்களை முழுமையா ஒப்படைச்சிடுங்க. நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க, மருந்தையே அப்படின்னு நினைச்சிருங்க. இறந்து போனவங்களுக்கு தும்மல் விக்கல் இதெல்லாம் ஏன் வரப்போகுது, ஏன்னா அப்படியெல்லாம் வந்துரும்னு நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்படியெல்லாம் வராது. நீங்க இந்த மாதிரி நீங்க பாபாட்ட ஒப்படைச்சிட்டு உட்காந்தீங்கன்னா தும்மலோ விக்கலோ இருமலோ வராது. அது எனக்கு ரொம்ப நல்லா டச்சாச்சு. அதுக்கு பிறகு அசரீரி பயிற்சி, ஆத்மாபிமானி நிலையின் பயிற்சி படிப்படியா நீங்க கூட கிளாஸ் போட்டிருந்தீங்க. அது கூட எங்களுக்கு நல்ல உபயோகமா இருந்துச்சு. அதே நான் வரிசையா எழுதி வச்சுக்கிட்டேன். அடுத்தடுத்து என்னென்ன பயிற்சி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத. அந்த 5 சொரூபங்களுடைய அபியாசம் எல்லாமே இருந்துச்சு. பாபாவோட சர்வ சம்பந்தங்களின் அனுபவம் படிப்படியா ஒவ்வொன்றா ஆட்டோமேட்டிக்கா நினைவுக்கு வந்துச்சு. 3 மணி நேரம் போனதே தெரியல. பிரதர் முன்னால வந்து எல்லாருமே பழைய நிலைக்கு திரும்பிடுங்க ஓம் சாந்தி சொன்ன பிறகுதான் எங்களுக்கு ஆச்சரியமாச்சு. நிஜமாவா 3 மணி நேரம் முடிஞ்சுன்னு. அவ்வளவு அழகா கடந்துச்சு பொழுதுங்கிறது. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு கோல்டன் ஸ்டீல் உருவாயிடுச்சு. பலகீனமான எண்ணங்களோ பலகீனமான ஃபீலிங்ஸோ எதுவுமே வரலைங்கிறது. ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். இந்த பிரபுரத்னா போட்டியில் 2025 போட்டியில் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரு எங்கள் பிரதர். முதல்ல நாங்கள் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. தியானம் பண்ணும்போது கை கால் அசைக்கக்கூடாது, அது மாதிரி பார்த்திங்கன்னா தலை தொங்க போடக்கூடாது, தூங்கக்கூடாது, இதெல்லாம் வந்து அதில் கண்டிஷனாக இருந்தது. அப்போது நாங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம். பண்ணுறப்போ 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துலலாம் வந்து அந்த கான்சியஸ் வரும், பாடி கான்சியஸ் வரும், கை கால் அசைக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் கொசு கடிச்சா அது வந்து அந்த உணர்வுகள் எல்லாமே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, நம்மளால் முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அப்போ நாங்கள் வந்து பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி நான் வீட்டில் ட்ரை பண்ணேன் பிரதர், நம்ம யோகா பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துலலாம் வந்து கான்சியஸ் வந்துடுது பிரதர், கை கால்லாம் அசைக்கிற மாதிரி தான் இருக்குது, உட்கார முடியல பிரதர், ஆனால் 3 மணி நேரம் உட்காரது சாத்தியமானு தெரியல பிரதர் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ எல்லோரும் வந்து பாபா ரூமில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்
அப்படின்னு சொன்னார். டேட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உட்காந்து யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் பிரதரு. முதல் நாளே வந்து நல்ல அனுபவம். அதாவது ஃபஸ்ட்டு டேவே நான் பாபாட்ட சொல்லிட்டே தான் உட்காந்தேன். பாபா எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ பாபாட்ட என்ன பண்ணேன், ஒப்படைச்சிட்டேன். எப்படி சொன்னேன்னா, நான் ஆத்மான்னு சொல்லிட்டு பாபா எப்பயுமே சொல்லுவார் இல்லையா, உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்க, அதில் தான் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அசரீரி பயிற்சி தான் பண்ணினேன். நான் ஆத்மாங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். அந்த உணரும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு பாபாவோட இது கனெக்ட் ஆயிடுது. அப்போ இருந்து பாபா வந்து ஃபுல்லாக அப்படியே ஒலிக்குள்ளார அப்படியே வச்சுருந்தாரு. ஃபஸ்ட்டு டேவே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே கை கால் அசைக்காமல் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து அப்படியே 3 மணி நேரம் உட்காந்துட்டோம். அதுவே பெரிய ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அப்படி உட்காரும்போதே எனக்கு என்னாச்சு அப்படின்னா, உடம்புல வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த பெயின் எல்லாம் அப்படியே வந்து ரிலீஸ் ஆச்சு. அதை நல்லா உணர முடிஞ்சுச்சு. ரொம்ப நல்லா அந்த உடல் வலியெல்லாம் வெளியேறது அதெல்லாம் ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. கூடவே நம்ம வந்து நம்மளுடைய சூட்சும பாடி வந்து நல்லா சக்திசாலியாக இருக்குங்கிறதையும் உணர முடிஞ்சிச்சு. இந்த பாடியில் வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே இப்போ நான் சூட்சும பாடியை உணர்ந்ததுக்கப்புறம் இந்த பாடியை அசைக்கணும்னு நினச்சா கூட அசைக்க முடியல. அது பாட்டுக்கு இருந்துச்சு. அப்போ தான் ஃபீல் ஆச்சு, நம்ம ஒரு சின்ன முயற்சி பண்ணனா போதும், பாபா எல்லாமே பார்த்துக்கிறவாரு. சொல்லுவாங்க இல்லையா, பாபா வந்து நம்மெல்லாம் பொம்மைகள் ஆட்டி வைக்கிறவர் அவருன்னு. எப்போ அவர் கூட நம்மளை வந்து நல்லபடியாக அதை இது பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அசரீரியாக இருக்கும்போது மட்டும்தான் பாபா நம்மளை வந்து நம் மூலமாக நிறைய காரியங்களை வந்து பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்ல அனுபவம். அந்த முதல் நாளில் எனக்கு பயங்கரமான ஒரு உற்சாகம், ஊக்கம், நம்பிக்கை எல்லாமே வந்துருச்சு. நம்மளால் முடியும், ஏன்னா பாபா பார்த்துக்கிறாரு. பாபா தான் பார்த்துக்கிட்டாரு அன்னைக்கு. ஏன்னா பாபா வந்து நீ ஒரு ஸ்டெப்பு தைரியமாக எடுத்து வை, நான் 1000 ஸ்டெப்பு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்வார் பாபா. அதை நான் அன்றைக்கி உணர்ந்தேன். நான் அப்படியே நாங்கள் வந்து டெய்லி வந்து குசியாக நாங்கள் வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு எங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மறுநாளேவே எங்களுக்கு போட்டியில் கலந்துக்கிட்டோம். அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தாங்க, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆவாங்க அப்படின்ட்டு. எப்பயும் போல் நாங்கள் வீட்டில் எல்லா வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். வந்து உட்காந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து நாங்கள் போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது பாட்டு போட்டு ஆரம்பித்தாங்க. ஒரு கொசு வந்து காலில் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பாபா ஆரம்பமே இப்படி இருக்குது அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்தேன். அப்போது எப்பயுமே வந்து 10-15 நிமிஷம் ஆகும் அசரீரி பயிற்சி பண்ணுறதுக்கு. பட் அப்போ வந்து எனக்கு டக்குன்னு எனக்கு அசரீரி இது கான்சியஸ் வந்துருச்சு. அசரீரி நான் வந்து ஆத்மா, சரி நம்ம காலை அசைச்சிடக்கூடாது. ஏன்னா இங்கே வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஜூம் லிங்க்லேருந்து எங்களை பார்த்துட்ருக்குறாங்க, மதுபன்லேருந்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ நம்ம லைட்டாக காலை அசைச்சா கூட மார்க் கம்மியாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அந்த கொசு கடிக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு இதுனா, அந்த கொசு கடிக்கும்போது நமக்கு முதலெல்லாம் வந்து எனக்கு எரியும், ஒரு மாதிரி அரிக்கும். கையை எடுத்துகிட்டு போய் அதை அடிக்கணும் இல்லைன்னா அரிக்கணும் மாதிரி தோணும். ஆனால் அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சுகமாக இருந்துச்சு. அது நம்ம ரத்தத்தை உரிகிறது கூட நம்ம வந்து அது தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்தளவுக்கு வந்து அந்த அசரீரி பயிற்சி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு, அப்படி தான் சொல்ல முடியும். நான் என்ன பண்ணினேன், அப்போது நான் அசரீரி, நான் அஜர் அமர் அவினாஷி ஆத்மா. நான் வந்து பரந்தாமத்தில் பரந்தாமவாசி. என்னோட அப்பா பரமாத்மா சிவன் எனக்காக இங்கே வந்து என்னை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக அப்பா வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இத்தனை கோடி பேரில் பாபா என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து சிரேஷ்டமான ஆத்மா அப்படின்லாம் நினச்சிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே வந்து எப்பயும் போல் பார்த்திங்கன்னா அப்படியே ஒலிக்குள்ளார உட்காந்துருந்தேன், அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த பெயினுமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக அப்படியே மிதக்கிற மாதிரி. அதுதான் அதீந்திரிய சுகம்னு நினைக்கிறேன். அதுதான் அதீந்திரிய சுகம் போல். ஏன்னா நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது யோகாவில் எவ்வளோ நன்மை இருக்குங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. நம்ம உடம்பு வலிக்குதுன்னா தூங்கி எழுந்திரிப்போம், பட் தேவையே இல்லை. நம்ம இந்த யோகா பண்ணினா போதும், நம்ம வந்து உடல் வலி போகிறதோட வெடுப்பாயிருது உடம்பு. அதை விட்டு நம்ம தியானம் பண்ணிட்டு எந்திரிக்கிறப்ப வெடுப்பாக இருந்துச்சு உடம்பு. இந்த ஒரு வாரம் நாங்கள் இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ தான் ஃபீல் பண்ணேன் நம்ம உடம்புல இருக்கிற வலியெல்லாம் காணாமல் போய் அப்படியே பயங்கர ரிலாக்ஸாக அதே ஒரு ஃபரிஸ்தா மாதிரி ஃபீல் பண்ணேன். கண்டெஸ்ட்டில் நாங்கள் இருக்கிறப்ப கூட அந்த ஃபீல் தான் ஆச்சு எனக்கு. 3 மணி நேரம் எங்களுக்கு போனதே தெரியல. எங்கள் சகோதரர் ரொம்ப நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். சாங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். யார் வேணாலும் பண்ணலாம்.
ஏன்னா பண்ண முடியாதுன்னு இல்லை, இங்கே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம வந்து ஒரு தைரியமாக ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வைக்கணும். பாபா பார்த்துக்கிடுவாரு. அப்படி தான் எனக்குமே அந்த அனுபவம் தான் எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த யோகா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னா நம்ம தூங்க வேண்டியதில்லை. என்னை கேட்டால் இனிமேல் நம்ம வந்து அசரீரி பயிற்சி பண்ணால் போதும், நம்ம உடம்பு தானாகவே சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிருக்குது. தூக்கத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா பாபா சொல்வார், தூக்கம் கூட நல்ல விஷயந்தான். அதில் கூட நம்ம வந்து விகல்பா, அதாவது வீணான எண்ணங்கள் நமக்கு அதில் வராது. ஆனால் வந்து அதில் பாவம் அழியாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. நம்ம உட்காந்து பாபாவை நினைக்கும் போது தான் ஆத்மாவுக்குரிய பாவங்கள் அழியும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உடம்பு முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தோணும், தூங்கணும் தான் தோணும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம பாபாவை நினைக்க முடியாது, பாபா சொல்லிட்டு நம்ம தூங்குவோம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். இப்போது நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, எனக்கு ஒரு அனுபவமாக இருக்குது. பாபாவை நினச்ச மாதிரி இருக்கும். பாபா சொன்ன மாதிரி 8 மணி நேரம் என்னை நினைங்கன்னு சொல்கிறார் இல்லையா, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நான் நினச்சேன். 8 மணி நேரம் எப்படி பாபா உட்காந்து நினைக்கிறதுலாம் கேட்டிருக்கேன். இப்போ நம்ம உட்காந்து ஃபோனை எவ்வளோ நேரம் நம்ம பார்க்குறோம், நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது இல்லை, எதையாவது ஒன்று நம்ம பார்க்குறோம். அப்போ மட்டும் நம்மளால முடியுது. ஆனால் பாபாவை நினைக்கணும் அப்படின்னா நமக்கு முடிய மாட்டேங்குது. ஃபோன் பார்க்குறப்ப நமக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதா நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் பாபாவை வந்து நம்ம உட்காந்து நினைக்கணும் அப்படின்னா அது வந்து முயற்சி பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் உண்மையில் உட்காந்து பாபாவை வந்து நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய நன்மைகள் இருக்குங்கிறதுக்கு இது வந்து சொல்கிறதுக்காக தான் பாபா வந்து, ஏன்னா நேரம் நெருங்கிடுச்சு இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 3 மணி நேர யோகாவில் உட்காந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் வலி எல்லாமே போகிறதோட உடலுக்கும் ஆரோக்கியம் கிடைக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கும் சக்தி கிடைக்குது. கூடவே நமக்கு பாவங்கள் அழியுது, ஆத்மா லேசாகுது, தன்னோட ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு திரும்புது. எனவே இந்த யோகா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்குது கிடைக்கலங்கிறது இல்லை, இதில் நிறைய அனுபவம் கிடைக்குது, பாபா கொடுக்குறாரு. அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. எல்லாருமே பயன்படுத்தி எல்லாருமே வந்து இந்த நன்மைகளை அடையணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாங்க ஒரு 15 நாளாவே இது மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தோம். இது மாதிரி 3 மணி நேரம் எப்படி பயிற்சி பண்றது அப்படின்ட்டு உட்காந்து பாபா ரூம்லயே உட்காந்துட்டு பாபா பாட்டு போட்டுட்டு மியூசிக் போட்டுட்டு அழகா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல. அந்த முயற்சி வந்து இப்போ வரைக்குமே அப்பாவை எப்படி நினைச்சுக்கிட்டே சேவை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வேற லெவல்ல இருந்தது. தரையில உட்காரோம், சேர்ல உட்காரோன்றது வேற லெவல், வேற மாதிரி. உடலை விட்டு ஆத்மா ரூபத்துல போறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப பெஸ்டா இருக்கு இந்த மெடிடேஷன். எக்ஸ்ட்ராவே எனக்கு இன்னும் 1 மணி நேரம் சேர்த்து கொடுத்தா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட். இப்ப 7:30 கரெக்டா 7 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. 8 மணி வரைக்குமே மெடிடேஷன் பண்ண சொன்னா ஓகே தான் அப்படின்ற மன பக்குவம் தான் இருந்தது. காலுன்றது நம்மளுடைய கால் கை வலிக்கும் போதுதான் நமக்கு விழிப்புணர்வு வரும். நான் வந்து என்னுடைய சரீரத்தை நான் சுகமா கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், என்ன அறியாமே எனக்கு தூக்கம் வந்துடும். அது யாருக்கா இருந்தாலும் வரும், அது எனக்கு மட்டும் இல்ல. அது அந்த கால்கள் வலிக்கும் போதுதான் எக்ஸட்ரா நம்ம பாபா நினைவுலயும் இருக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கு. வேற லெவல்ல இருந்தது. அதுதான் அப்பா நினைவுல இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாவே இருந்தது. இதான் எதுவுமே வரல. இன்னைக்கு டேட்டுனாவே அந்த பாட்டு என்னென்ன பாட்டு வந்ததோ, ஆனா இல்ல அந்த மாதிரி முடியாத தருணங்கள்ன்றதே வரல இல்லையா. மைண்ட்ல ஃபுல்லாவே எனக்கு இனி எக்ஸட்ரா பண்ணணும்ன்ற மைண்ட் மட்டுமே இருந்தது தவிர எனக்கு முடியல, என்னால இது முடியலன்ற இடமே இல்லை. அந்த தாட்டே மைண்ட்ல வரவே இல்லை கடைசி வரைக்கும். இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. உட்கார்ந்தோடனே நாங்கதான் அந்த 15 நாளா பயிற்சி பண்ணிட்டே இருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் எங்களுக்கு உடலை விட்டு நான் கஷ்டப்பட்டு நான் ஆத்ம உணர்வுக்கு போனேன். அந்த பயிற்சிங்கே இல்லை. பாட்டு போட்டோன்னே அப்படியே அப்பாவுடைய நினைவு வர ஆரம்பிச்சது.